அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வருகின்ற ஜனவரி மாதம் 13ஆம் தேதி வரக்கூடிய அற்புதமான போகி திருநாள். இந்த போகி திருநாளுடைய விசேஷங்கள் எல்லாருமே நினச்சிட்ருப்போம், பழைய குப்பைகளை எல்லாம் நம்ம தீயில போட்டு அந்த கொளுத்துற ஒரு நாள் தான்ட்டு. ஆனால் போகி நாளுங்கிறது பழைய குப்பைகளை எரிப்பதற்கான நாள் மட்டும் கிடையாதுங்க. இந்த நாளுடைய மிக முக்கியமான ஒரு விசேஷங்கள், முக்கியத்துவங்கள், இது எல்லாத்துடைய சிறப்பு அம்சங்கள் தான் நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுவும் நம்முடைய வீடுகளில் நம்ம கட்டாயம் எரிக்கக்கூடிய ஒரு பொருள். இந்த ஒரு பொருளை மட்டும் அன்றைய தினம் நீங்கள் எரிச்சு பாருங்களேன், நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையே மாறும். அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய தென் இந்தியாவில் அறுவடை திருநாளாக கொண்டாடப்படுகின்ற பாரம்பரிய பண்டிகை என்னான்னு கேட்டிங்கன்னா பொங்கல் நாள் தான். இந்த பொங்கல் விழா மொத்தம் 4 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. இதில் துவக்க நாள் தான் போகி, அதாவது மார்கழி மாதத்துடைய கடைசி நாள். இந்த பண்டிகையானது நமக்கு கொண்டாடப்படுகின்ற காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும். இதுதான் இந்த போகி பண்டிகையுடைய முக்கியமான நோக்கமே. இந்த பண்டிகை நமக்கு எதற்காக கொண்டாடப்படுகிறது, நம்ம அன்னைக்கு வாழ்க்கையில் நம்ம என்ன செஞ்சால் வீட்டில் நல்லபடியாக செல்வம் இதெல்லாம் சேர்ந்துக்கிட்டே இருக்குங்கிற முக்கியமான அற்புதமான ஒரு தகவல் தான் இப்போ பார்க்க போகிறோம். சூரிய பகவான் தன்னுடைய பயணத்தை தெற்கிலிருந்து வடக்கில் துவங்கும் அந்த நாள் தான் மகர சங்கராந்தி என்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பழைய தீய விஷயங்களை எல்லாம் விடுத்து வாழ்க்கையில் புதிய பயணத்தை நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு அதை உணர்த்தக்கூடிய ஒரு நாள் தான் போகி பண்டிகை. வீட்டில் நல்லபடியான ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல புதியதான ஒரு பொருட்கள் நிறைய வாங்கணும், புதிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு நிறைஞ்சு இருக்கணுங்கிறதுனால தான் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா வீடு ஃபுல்லாக சுத்தம் பண்ணி நம்ம புதிய ஒரு பயணத்துக்கு ரெடி ஆகிற மாதிரி வீடெல்லாம் க்ளீன் பண்ணுற அந்த ஒரு நாள் தான் போகி பண்டிகை. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நாள் இந்த ஜனவரி மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமையில் நமக்கு வருது. போகி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா அந்த மழையின் கடவுளான இந்திரனை வழிபடுவதற்கான ஒரு நாள்னு சொல்லிட்டு நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுது. இந்த நாளில் நம்முடைய விவசாயிகள் தங்களுடைய விவசாயம் நல்லபடியாக செழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக அந்த வருஷம் ஃபுல்லாக நமக்கு மழை பெஞ்சு நல்ல அறுவடைகள் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு செல்வ வளங்கள் நமக்கு அதிகமாகணும்னு சொல்லிட்டு செல்வ வளங்களுக்கான அந்த அதிபதியான இந்திரனை நமக்கு வேண்டிக்குவாங்களாம். அப்படிப்பட்ட இந்திரன் அருள் செய்யக்கூடிய ஒரு நாள் தான் இந்த ஒரு போகி நாள். இது இந்திரனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு நாளாக சொல்லப்படுது. நம்ம இயற்கைக்கெல்லாம் நன்றி செலுத்தி அவருடைய ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாள். இந்த போகி பண்டிகையானது எல்லா மாநிலங்களிலையும் ஒவ்வொரு பெயர் வச்சு நம்ம அழைக்கிறோம். பஞ்சாபாக இருக்கட்டும், நமக்கு அஸ்ஸாமாக இருக்கட்டும், ஒவ்வொரு பெயர்கள் வச்சு ஒவ்வொரு விதமாக கொண்டாடுறாங்க. ஆனால் இந்த எல்லா கொண்டாட்டத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரே நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா விவசாயிகள் நம்ம அவங்களுடைய விவசாயம் நல்லபடியாக செழிக்கணும், நல்ல அறுவடை அவங்களுக்கு நல்லபடியாக அந்த வருஷம் ஃபுல்லாக நல்லபடியாக இருக்கணுங்கிற அந்த கொண்டாட்டம் தான் இந்த ஒரு போகி பண்டிகை. இந்த முக்கியமான நாளில் நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பழைய பொருட்களை எல்லாம் எடுத்து தேயிலிட்டு கொளுத்துறது தான். இதற்கு நம்ம எந்தெந்த பொருட்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வீடுகளில் நம்ம அதாவது பழைய கிழிந்த அந்த துணிகள்லாம் இருக்கும் பார்த்திங்களா. நம்மளுடைய துணிகள் நிறைய வச்சுருப்போம், அந்த பழசு கிழிஞ்சு ஓட்டையாகி அது மாதிரியான துணிகள் நம்ம நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு பத்திரப்படுத்தி வச்சுருப்போம். அது மாதிரியான பழைய துணிகள், அதே மாதிரி பாய்கள், நிறைய பேர் பாய் கிழிஞ்ச பாய் அது மாதிரி வச்சுருப்பாங்க, பழைய தலகாணி உரை வச்சுருப்பாங்க. இது மாதிரி பழைய பொருட்கள் இது மாதிரி பயன்படுத்தாமல் ரொம்ப நாளாக உள்ளே வச்சுருக்க அந்த பொருட்களை எல்லாம் கண்டிப்பாக கொளுத்தணும். அதே நேரம் நம்முடைய சமையல் அறையில் இருக்கக்கூடிய ரொம்ப நாளாக அந்த சமையல் துணியானது ரொம்ப அந்த கறித்துணி ரொம்ப கருப்பாய் ரொம்ப அழுக்காய் ஒரு மாதிரி நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட பழைய துணிகளை எதுவுமே நீங்கள் வீட்டில் வச்சுக்காதீங்க, இந்த போகியில் போட்டு நீங்கள் கொளுத்திருங்க. அதே மாதிரி வீட்டில் தேவையில்லாமல் அங்கங்கே முடங்கி கிடக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம் பழைய நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், வேறு ஏதாவது பேப்பராக இருக்கட்டும், பழைய பில்லு, இந்த காகிதங்கள், இது மாதிரி நம்ம நிறைய அப்படி எடுத்து வச்சுருப்போம். ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மூலையிலையுமே நிறைய பேப்பர், தேவையில்லாத விஷயங்கள் இருக்கும். அது மாதிரியான எல்லா பொருட்களையுமே தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் உங்கள் வீட்டை விட்டு நீங்கள் அப்புறப்படுத்துங்க. அதே மாதிரி நம்முடைய பாத்ரூம் மேட்டு, நம்ம கிச்சனுக்கு போடுற அந்த காலடி, அதே மாதிரி பழைய விளக்கமாறுகள், இது மாதிரியான தேவையில்லாத இந்த வீடு துடைக்கக்கூடிய மாப்பு,
இது மாதிரியான பொருட்கள் எல்லாமே நிறைய பேர் பல வருஷங்களாக வந்து உபயோகப்படுத்திட்டு நம்ம அப்படியே வச்சுருப்போம். ஒன்று உபயோகப்படுத்திட்டு அது பழசாயிட்டு திருப்பி அதை நம்ம பத்திரப்படுத்தி அதை ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சுருப்போம், வேறு எதுக்காச்சும் தேவைப்படுன்னு சொல்லிட்டு. அப்படி பழைய பொருட்களை எப்பயுமே தேக்கி வைக்கவே கூடாதுங்க. அது மாதிரியான தேஞ்சு போன எந்த விஷயங்கள், கிழிஞ்சு போன விஷயங்கள், இது எல்லாத்தையுமே எடுத்து நீங்கள் அன்றைக்கி போகியில் வந்து நம்ம எரிச்சிடணும். இது மாதிரி இந்த குப்பைகளை கொளுத்துறப்ப நம்ம வந்து தேவையில்லாமல் இந்த பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பொருட்களை வந்து கொளுத்துறப்ப தான் நமக்கு இந்த ஒரு பொல்யூஷன் அந்த ப்ராப்ளம்லாம் வருது பார்த்திங்களா. அது மாதிரியான விஷயங்கள், இந்த புகை மூட்டம் அது மாதிரி வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். இயற்கையான பொருட்களை வந்து தான் நம்ம தீயிலிட்டு கொளுத்தணும். இதே மாதிரி இந்த நெருப்பில் வந்து அந்த எரிக்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய பிரம்ம முகூர்த்தம். அதாவது அதிகாலையில் ஒரு 4:30 ஒரு 5:30 மணிக்குள்ளே, நீங்கள் காலையில் ஒரு 5:30 மணிக்குள்ளே, அதாவது சூரிய உதயத்துக்கு முன்பாக இந்த குப்பைகளை வந்து அதுதான் எரிக்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய ஆன்மீகத்தில் சொல்லப்பட்ட ஒரு சூக்ஷ்மமான ஒரு உண்மை. அதனால் நீங்கள் நம்ம காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னர் இந்த குப்பைகள் எல்லாம் நீங்கள் எரிச்சிருங்க. அதே மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே, நம்ம வந்து கட்டாயம் எரிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய இந்த தீய எண்ணங்கள், தேவையில்லாத விரோதங்கள், பேராசை, நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய அந்த சோம்பல், கெட்ட பழக்க வழக்கங்கள், பொறாமை உணர்ச்சி, இது மாதிரியான ஒரு கெட்ட விஷயத்தை ஈகோவால் மனசுக்குள்ளே வந்து நிறைய குடும்ப உறவுகளுக்குள்ளே சண்டையாக இருக்கும். அப்படிப்பட்ட கெட்ட இந்த ஈகோ, இது எல்லாத்தையுமே மனசை விட்டு நீக்கிட்டு நல்ல எண்ணங்களை வந்து இந்த போகி அன்னைக்கு நம்ம விதைச்சிடணும். அதனால் போகி அன்னைக்கு நம்ம எதை எரிக்கிறோமோ இல்லையோ, இந்த கெட்ட விஷயத்தை நம்ம எரிச்சிட்டு நல்ல எண்ணங்களை நம்முடைய மனசில் நல்ல பதிய வச்சிடணும். அதனால் இந்த ஒரு விஷயத்தை இந்த வருடம் நீங்கள் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாறும். அதே நேரம் இந்த போகி அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கு அன்று மாலை நேரத்தில் நம்முடைய குல தெய்வத்துடைய வழிபாடு, இல்லாட்டி நம்முடைய இஷ்ட தெய்வத்துடைய வழிபாடு. ஏன்னா போகி அன்னைக்கு மாலையில் எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் இருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த குலதெய்வத்தை உங்கள் வீட்டில் படம் இருந்ததுன்னா படத்துக்கு மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுட்டு மாலை நேரத்தில் உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு சாப்பாடு, ஒரு இலை போட்டு ஒரு படையில் வைப்பாங்க. அந்த இலையில் வந்து பச்சரிசியில் பொங்கின சாதம் வைப்பாங்க, வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு, இது மாதிரி வச்சு வழிபாடு பண்ணணும். அப்படி நம்ம வணங்கினோன்னா நம்முடைய குடும்பத்தை எப்பயும் வருடம் முழுவதுமே நம்ம குலதெய்வமானவங்க நல்லா காத்து அருள் புரிவாங்கன்னு நமக்கு ஐதீகம் இருக்குது. எங்களால் படையல் போட முடியலம்மா அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் குலதெய்வத்தை நினைச்சு ஒரு தீபம் மட்டும் அன்றைய தினம் நீங்கள் ஏற்றிட்டு ஏதாவது எளிய நிவேதனங்களை வச்சுட்டு நீங்கள் வழிபட்டு பாருங்கள். இந்த போகியானது உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாற்றக்கூடிய போகியாகும். இந்த அற்புதமான ஒரு போகி நாளில் பழையன கழிதலும் புதியன புகுதலும், அந்த ஒரு மெத்தடு நம்மளும் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் இது எல்லாத்தையுமே இந்த போகி நாளில் நம்ம வந்து அறவே நம்ம தவிர்த்துட்டு புதிய விஷயங்கள், புதிய வாழ்க்கை, புதிய பயணம், இப்படி இந்த முறையில் நம்மளும் வாழ்ந்து பார்க்கலாமே. நிச்சயம் நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கண்டிப்பாக உண்டாவுங்க. இந்த ஒரு பதிவு நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.